இன்னைக்கு தேதியில ஒரு சேலஞ்ச் இருக்குது அது. நான் வந்து இந்த கட்சி பாதிச்சிரும், இந்த கட்சி அப்படியே காணாம போயிரும் அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பொழைச்சு வந்துருவீங்க. பொழைச்சு நல்லாவே ஆரோக்கியமா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பிஜேபி வருங்க இங்க. ஓகே, அதனால என்னைக்குன்னு கேட்கக்கூடாது. அதான் சொல்றேன், டைம் ஃப்ரேம் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்ல முடியுமா? இது ஒரு ரிலே ரேஸ். 2036 பிஜேபி ஆட்சிக்கு வரக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. பிஜேபி வேணாங்குது. நீங்கள் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட வார்த்தையில் இல்லைங்க பிஜேபி உங்களுக்கு அது இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லாமல் இருக்கும்? நீங்க ஒரு குதிரை ரேஸ்ல ஓடும் போது அது ஒரு ரேஸ் தோக்கலாம். ஆனா இது ஒரு ப்ராமிசிங் ஹார்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ப்ராமிசிங் ஹார்ஸ் இருக்கு. இந்த தேர்தலில் எங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. இந்த பார்ட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதை தாண்டி தானே வருது. இல்ல அததான் சொல்றேன், அந்த இடத்தை தான் ஸ்மெல் பண்றாரு. இல்ல நான் கேக்குறது இப்ப ஸ்பேஸ் இருக்குது, அவர் போயிட்டாரு, நீங்க உடனே இப்படி வாங்க. நான் கேக்குறது என்ன, நீங்க எதை மிஸ் பண்றீங்களோ அதை அவர் பிடிச்சிட்டாரோன்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து இந்த லோக்கல் சொல்றேன், நீங்க வந்து இப்பவே ரொம்ப அவர் அப்படி வருவார் இப்படி வருவாருன்னு உங்களோட கருத்து. அவர் முதலமைச்சராக போறாரு நான் சொல்லல. நான் சொல்ல வருது, நீங்க எங்க ஐடியாலஜிக்கல மட்டும் தான் நீங்க எங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குது பிஜேபிக்கு, அது நீங்க சொல்ல, அது வந்து திருமாவளவனே சொல்றாரு, நான் சொல்ல, அதை அட்மிட் பண்றேன். ஆனா நீங்க அதை மிஸ் பண்றீங்க. நம்ம அலையன்ஸ்ல இருப்போம், சாஃப்டா இருப்போம், நிதானமா இருப்போம். தேசிய கட்சி சொல்றேன், நீங்களே வந்து நான் ஒருவேளை பொறுமையா பேசுறதால நிதானமா இருக்கீங்க, பொறுமையா நீங்க சொன்னது மட்டும் தான் நான் சொல்றேன். அதனால நான் சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பார்ட்டி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தான் போக முடியும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போக முடியும்.